அல்ல. 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போமாக. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மை பார்த்து கர்த்தர் தேட சொல்றார். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த பாயிண்ட், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவே நாடு. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய தேடுதலும் நாட்டமும் அங்க இருக்கட்டும். ஆமென். உலகத்திலிருந்து எவ்வளவு சேர்த்தாய் என்று கர்த்தர் கேட்க மாட்டான். ஆமென், ஆமென், ஆமென். உலகத்தில் என்னென்ன கட்டுனாய், என்னென்ன வாங்கினாய் என்று கர்த்தர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்? இவைகள் எல்லாம் நம் பூமியில உயிரோடு இருக்கிறது வரையிலும் தான் இவைகள். ஆமென். மட்டுமல்ல, நாம் காண்கிற உலகம் ஒன்றும் நிலைக்கிறதும் அல்ல. அல்லேலூயா. இன்று நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், சில காரியங்களை அனுபவிக்கிறோம். ஆனா இது நிரந்தரம் அல்ல என்பதை தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது ஒரு நாள் நம்முடைய கையை விட்டு போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, காண்கிறதும் நம்முடைய பார்வையிலிருந்து போய்விடும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பழைய வானமும் பழைய பூமியும் என்ன செய்து ஒழிந்து போய், பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போய். அப்ப இன்று நாம் காண்கிற இந்த பூமியும் இந்த வானமும் நிலைத்திருப்பதில்லை. ஆமென். தேவ மக்களாகிய உங்களுக்கு எனக்கும் தேவன் ஆயத்தப்படுத்த போறது புதிய பூமியை, புதிய வானத்தை. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பூமியும் வானமும் அநியாயம் அக்கிரமம் நிறைந்த வானம், கண்ணீர் கவலை நிறைந்த பூமி. ஆமென். வியாகுலம் வேதனை நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. வியாதியும் மரணமும் உள்ள வாழ்க்கை. ஆமென். உனக்கும் எனக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிற ராஜ்யம் அழிவில்லாதது. ஆமென். மரணம் இல்லாதது, வேதனை இல்லாதது, துக்கம் இல்லாதது, கண்ணீர் இல்லாத ஒரு ராஜ்யம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று இருக்கிற அந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க உன்னுடைய கவனத்தை அங்க வை. நமக்கு என்ன இருந்தாலும் ஒன்று நம்மோடு கூட வருவதில்லை. ஹல்லேலூயா. அதனால் உன்னுடைய சிந்தையும் உன்னுடைய பிரயாசமும் எல்லாம் இதற்காக அல்ல, அந்த ராஜ்யத்திற்கு பிரயாசப்படு. உன் சிந்தை அங்கு இருக்கட்டும். ஆமென். வாசிப்பந்த வசனத்தை, கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தவனை எழுந்தது உண்டானா? நீ எழுந்திருக்கிறாயா? எழுந்தது உண்மைதானா? ஆமென். இந்த உலகத்திற்கு மரித்து, ஆமென், பாவத்திற்கு மரித்து, ஆமென், எழும்புன்னு சொன்னா மரித்திருக்கணும். ஹல்லேலூயா. மரித்து என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். அதான் சொல்ல, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா? ரோமர் 6வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 2-3. பாவத்திற்கு மரித்தோம். எதற்கு? பாவத்திற்கு மரித்திருக்கணும். ஆசா பாசத்துக்கு மரித்திருக்கணும். சிற்றின்பத்திற்கு மரித்திருக்கணும். உலக ஆடம்பரத்துக்கு மரித்திருக்கணும். ஹல்லேலூயா. மரித்து நாம் அப்போ பாவம், உலகம், அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்திற்கு என்ன செய்ய சிலுவையில் அறையப்பட்டேன். உலகத்திற்கு மரித்திருக்கணும். உலகத்தில் என்ன இருக்கு? ஆடம்பரம் இருக்கு. உலகத்தில் என்ன இருக்கு? ஆசாபாசம் இருக்கு. உலகத்தில் என்ன இருக்கு? சிற்றின்பம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பாவங்கள் இருக்கிறது, அருவருப்புகள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது. இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீ என்ன செய்திருக்கணும்? மரித்திருக்கணும். அப்படி என்றால் அவைகள் எல்லாவற்றின் மேலும் உனக்கு ஒரு பெரிய ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கணும். அவைகளை ஏறிட்டு சிந்திக்கிற ஒரு சிந்தை கூட தேவனுடைய பிள்ளையாகிய உனக்குள் வர நீ இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அதான் சொல்லுகிறார், பாவத்திற்கு மரித்த நாம் எப்படி இவைகளுக்கு மரித்து, அல்லேலூயா, அடக்கம் பண்ணப்பட்ட. கையை வைத்தாலே சொல்லுங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும்
அவருடைய மரணத்துக்குள்ளாக மரணம், அவருடைய மரணத்துக்குள்ளாய். அல்லேலூயா. எதற்கு மரித்தோம்? பாவத்திற்கு, உலகத்திற்கு, ஆடம்பரத்துக்கு, ஆசாபாசத்திற்கு, சிற்றின்பத்திற்கு, இந்த மாயையான இந்த உலகத்தில் உள்ள எல்லா காண்கிற எல்லாவற்றிற்கும். அதாவது அவைகள் மேல் உன்னை கண்ணை பறக்க விடாத. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் சுமக்க உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏன்? உலகத்துள்ள இருதயத்தில் வைத்திருந்தாலும் அது அழிந்து போகுமே, அது நம்மை பாதுகாக்காது. பெரிய ஐஸ்வர்யனை பார்த்தளவு கர்த்தர் கேட்டார். அவன் கவலைப்பட்டான், ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்க இடமில்லை என்று. ஆமென். ஆண்டு கூப்பிட்டது மதிகேடனே என்று தான் கூப்பிட்டார். மதிகேடனே, இந்த ராத்திரி ஆமென் ஆமென், உன் ஜீவன், உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுபட்டு போய்விட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாரை சேரும் என்று கேட்டார். அதுக்கு அர்த்தம், நம்ம இந்த பூமியின் மேல் நம்ம என்ன வைக்கக்கூடாது? இருதயத்தில் வாழ்றதுக்கு தான் நமக்கு கர்த்தர் இதை பிச்சையாக கொடுக்குறார். சம்பாத்தியமும் சரி, பணமும் சரி, எதுவும் சரி, எல்லாமே வாழ்றதுக்கு தான். நீ ஒரு நாள் மூட்டை முடிச்சோட என்ன செய்யல, போக இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் எப்பொழுது இருதயத்தில் ஓட வேண்டிய ஒரு சிந்தை அதுதான். எனக்கு ஆண்டு உலகத்தில் ₹1 கொடுக்குறாரோ, 1,00,000 கொடுக்குறாரோ, 1 கோடி கொடுக்குறாரோ, இதெல்லாம் இந்த பூமியில் நான் இருக்கிறவர் எனக்கு வாழ்வதற்கு தான். மட்டுமல்ல, இதன் மூலம் தேவனுடைய ராஜ்யமும் கட்டப்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றை தேவன் கொடுக்கிறார் என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் செலவிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம என்னதான் சேர்த்தாலும் ஒரு லட்சமோ கோடியோ வரட்டும், கர்த்தர் கொடுக்கிறார். இது நமக்கு அல்ல. இந்த பூமியில் இருக்கிற நாள் வரை நாம் வாழ. ஆமென். எதற்கு வாழணும்? தேவனுக்காக. எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனாய்? மேலான சிந்தை உள்ளவனாய் வாழ. அல்லேலூயா. பூமிக்குரிய சிந்தை உள்ள நபரா அல்ல, மேலான சிந்தை உள்ள நபராய். அதான் வேதம் பிலிப்பியர்ல அழகா சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகம். என்னுடைய சிச்சுவேஷனே அதுதான் ஐயா. ஆமென். இது தற்காலிகம். ஆமென். ஒரு வாடகை வீடு நீ எடுத்திருக்கிற என்றால் எப்படி அதை நீ உரிமை பாராட்டி என்னுடைய வீடு என்று நீ சொல்ல முடியாதோ, அதுபோல பூமிக்குரிய வாழ்க்கை உன்னுடையது என்று நீ சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் தான் உனக்கு வீடு நம்பர் போடு, வரி கட்டு, அது கட்டு, இது கட்டுன்னு சொல்லிட்டு அவன் போராடுறானே தவிர. அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஆமென். வரி கட்ட வேண்டியிருக்கு. ஆமென். அதற்காக தான் அந்த ஆதார அட்டை எடுக்க வேண்டியிருக்கு. ஆமென். ஏன் அது இல்லைன்னா உன்னை வாழ விட மாட்டான்னு சொல்றான். அல்லேலூயா. ஆதார் இல்லைன்னா வாழ விட மாட்டான்டான்னா, ரேஷன் கார்டு இல்லைன்னா அரிசி தர மாட்டேன்னு சொல்றான். அது அவன் கட்டளை, அப்பனுடைய கட்டளை அல்ல. பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவங்க எல்லாம் பங்கு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனிதர் கவர்மெண்ட், உலகத்தின் கவர்மெண்டாக இருக்கிறவங்க மக்கள் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அவன் சொல்படி இருக்கணும்னு தான் இந்த சட்டத்திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து ரேஷன் கார்டையும் கொடுத்து, ஆதாரையும் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, சிப்பையும் கொடுத்து அவன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றுறதுக்கு செய்கிறான். ஆண்டவர் செய்யல. அது அந்த பூமியில் நாம் இருக்கிறது வரையிலையும் நம்ம என்ன சம்பாதித்தாலும் அதுக்கெல்லாம் கணக்கு தேவைப்படுது. எல்லாம் பேங்கில் போடு சொல்கிறான். அல்ல பேங்கில் போடு, நீ கொஞ்சம் எடு, நான் கொஞ்சம் எடுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம், அது நடந்துட்டு. அதில் ஆண்டவர் சொல்லல. இதுக்கெல்லாம் அடைய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமியில் நீயும் நான் வாழ்கிறது வரையில்லை. இந்த பிரச்சனை எல்லாம் சந்திச்சு தான் வாழ வேண்டியிருக்கு. ஆமாம். 1000 லிட்டருக்கு 1000 கார்டு கேட்பான். அந்த கார்டு இருக்கா, இந்த கார்டு இருக்கா, இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறியா, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறியா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டியா, நொண்டிக்கு போட்டியா, இப்படியெல்லாம் போட்டு நமக்கு அது ஒரு பாதுகாவல் அட்டை மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம என்ன செய்கிறோம்? ஓகே, இந்த இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் இருக்குது, பரவாயில்ல, இந்த இன்சூரன்ஸுக்கு நான் இத்தனை லட்சம் போட்டிருக்கேன்,
அந்த இன்சூரன்ஸ் இத்தனை லட்சம் போட்டிருக்கேன், அதுக்கு இதுக்கு போட்டிருக்கேன். திடீர்னு பிஸ்ன்னு காற்று போச்சுன்னா இன்சூரன்ஸ் அங்க. அதான் விஷயம். எல்லாமே நமக்கு அது பாதுகாவல் அல்ல. நம்முடைய பாதுகாவல் தேவன் ஒருவர் மட்டும்தான். அதை நான் ஏழ்மையாக இருந்தாலும் நீ கவலைப்படாத, பண வசதியோடு இருந்தாலும் கவலைப்படாத. ஆமே. உன் இருதயத்தை இல்லையான்னு கவலைப்படாத. ஆமே. இல்லாமையிலும் என்னை நடத்தினாருன்னு சந்தோஷப்படு. இருக்குன்னு நினைக்காத. இருந்தும் கர்த்தருக்காக வாழ்வதற்கு தேவன் கிருபை கொடுத்தாரே, அப்படிதானே? இது ஒன்று நமக்கு அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. நான் உலகத்தான் அல்ல. வசனம் வாசித்தான், ஆனால் ரூட்டு வேற ரூட்ல போடும், கையை தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அதான் விஷயம். தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும். அந்த லாஸ்ட்ல வாசித்த ஒரு வசனத்தை கூட ஒன்று கூட வாசிப்போம். பார்த்தீங்க, இந்த உலகம், நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்திற்காக நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? மரித்தோம். பாவத்திற்காக மரித்தோம், ஆடம்பரத்துக்காக மரித்தோம், ஆசாபாசத்திற்காக மரித்தோம், எல்லாத்தையும் மரிச்சிட்டோம். அதான் நான் சொன்னேன், இயேசு நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லையா? இயேசு இந்த உலகத்தான் அல்ல. பாருங்க, யோவான்ல சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல. ஏன்? இந்த உலகம் நிலைக்கிறதல்ல. உலகம் நமக்கு வேதனை கொடுக்கிறதே உலகம். நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறது அந்த உலகம். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்காக நம்ம என்ன செய்துட்டோம்? மரித்து, ஆமென், என்ன செய்யப்பட்டுறோம்? அடக்கம் பண்ணப்பட்ட ஞானசாந்தம் மூலம். அதான் சொல்ல வர வாசி. கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ அடக்கம் பண்ணப்பட்ட நீ இனி வாசிப்போம் அந்த ரோமர்ல. ஆமென். அல்லேலூயா. எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டோம்? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள. நம்ம உலக பிரகாரமாய் பாவ சரீரம், பாவ எண்ணங்கள் நிறைந்த சரீரம், ஆசாபாசம் நிறைந்த அந்த சரீரம், சிற்றின்பத்தை அனுபவிக்கிற சரீரம், அருவருப்புகள் நிறைந்த சரீரம், ஆடம்பரத்தை அனுபவிக்கிற சரீரம். இந்த சரீரம் என்ன ஆகி போச்சு? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அது என்ன ஆகி போச்சு? மரித்து விட்டது. ஆமென். நாம் மரித்தால் பாவத்திற்கு மரித்தோம், உலகத்திற்கு மரித்தோம், ஆசாபாசத்துக்கு மரித்தோம், சிற்றின்பத்துக்கு நாம் மரித்தோம் என்றால், அல்லேலூயா. ஏன்னா அது ஆடம்பரத்தையும் ஆசாபாசத்தையும் சிற்றின்பத்தையும் பாவத்தையும் அருவருப்பையும் கரையில் கழட்டி வச்சுட்டா மரித்தோம். நல்லா கவனிங்க. பரவாயில்ல, ஆடம்பரமே இங்கே உட்காரு, ஆசாபாசமே உட்காரு, பாவமே இங்கே உட்காரு, நான் உள்ளே இறங்கி ஞானஸ்நானத்தை கரைக்கு வரேன், அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா நண்பர்களில் தோளில் கை போட்டு நடக்கணும். அப்படியா? இல்லை. தேவ மக்களாகிய நமக்குள்ள புரிதல் வேணும். அதான் காதுள்ளவன். என்னது? ஆமாம். அப்போ கேட்கிற வார்த்தையை புரிதல் இல்லாதவனை பார்த்து அடைச்ச விட்டு பையன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. நீ மனம் திரும்பினால் எப்படி இருப்பாய்? பாவம் மன்னிக்கப்பட்டால், இயேசுவுக்கென்று ஒன்று நீ ஒப்பு கொடுத்தால், ஞானஸ்நானம் எடுத்தால், ஆமென், எடுத்த பிறகு நீ எப்படி இருப்பாய் என்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். நான் ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்தேன்? மதத்தில் சேர்றா சொல்லு. அல்ல, நான் அநேகருக்குள்ள நான் இயேசுவில் சேர்ந்துட்டேன். என்ன ஸ்கூலா? ஃபீஸ் கட்டி படிக்க
ஒரு நாள் வந்தான். சார் வணக்கம் சார், நாங்கள் இயேசுக்கிட்ட சேர்ந்துக்கிட்டோம், எங்களையும் சேர்த்துக்கிட்டுங்க. நான் அட்மிஷன் இப்போ போடலை, மே 2 ஜூன் 2 தான் திறக்கும் ஸ்கூலுன்னு. இல்லை இயேசு கோயிலில் சேர்ந்த. அப்படியா, சரி. இங்கே சேர்க்குற வேலையில் சேர்க்குற இடம் பொம்படியில் இருக்கணும். அதே போல் அநேகர் எப்படி என்ன செய்துட்டாங்க, இயேசுக்கிட்ட மதத்தில் சேர்ந்துட்டாங்க. நீ மதத்தில் சேர்ந்ததுனால தான் ஆடம்பரமும் ஆசாபாசமும் சிற்றின்பமும் உலக குணங்களும் சுபாவங்களும் எரிச்சலும் கசப்பும் உலகத்துக்குரிய ஏதோ ஒன்றும் உனக்கிட்ட வந்து என்ன செய்யலை, போகல. பிடுங்கி எல்லாம் கழட்டிங்க வச்சுட்டு, சில நகையை கழட்டி வச்சுட்டு கரையில் இறங்கின மாதிரி, தண்ணீர் இறங்கின மாதிரி. ஆமாம், அல்லேலூயா. காலில் கிடக்கிற மற்ற கொலுசு சிங்கினெல்லாம் கழட்டி வச்சுட்டு கரை தண்ணி, அப்புறம் வந்து கரையில் கொஞ்ச நேரம் மணி அடிக்கிற நீ இருந்துக்க, அப்புறம் வந்தவுடனே அந்த கட்டி களத்தில் கட்டிக்கிட்டேன். அல்லேலூயா. நீ உண்மையாய் மனம் திரும்பி மரித்தால் உலக ஆடம்பரம் ஆசாபாசம் சிற்றின்பம் பாவம் அருவருப்பு, இந்த அருவருக்கிறது எந்த ஒரு காரியமும் திருப்பி உங்ககிட்ட என்ன செய்யாது, பருக்கு நீ இடம் கொடுக்கல. நீ சரியா சாவல்லைன்னு அர்த்தம். செத்திருந்த பழைய குணம் தலை தூக்குமா, பழைய சுபாவங்கள் தலை தூக்குமா, பழைய ஆடம்பரம் தலை தூக்குமா, பழைய அலங்காரம் தலை தூக்குமா? ஆமே, உண்மையாய் சாகணும். கிறிஸ்தவத்தில் திருட்டுத்தனம் இல்லை. செத்தது போல நடிக்க கூடாது. மயங்கி கிடக்கு. சிலர் எப்படி மயங்கி கிடப்பாங்க. பரவாயில்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேங்க, இனி எனக்கு இயேசு தான் ஆண்டவர். என்ன இல்லைங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தால் இப்படியெல்லாம் வாழ முடியும். அப்படி அதெல்லாம் விட்டுட்டேங்க. எல்லாம் பெரிய ஒரு அப்படியா, நீ உண்மையாக செத்துட்டியா? ஆமாம் ஆமாம், சரி. அப்போ எல்லோரும் எடுங்க பெட்டி நேற்று சொல்லி ஆர்டர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அங்கே தண்ணி எல்லாம் கோரி ஊற்றி எல்லாம் தண்ணி எல்லாம் போட்டு தொட்டியெல்லாம் நிரப்பி என்ன செத்தவங்களை என்ன செய்ய போகிறோம், அடக்கம் பண்ண போகிறோம். நீ செத்தியா? எதுக்கு செத்த? என்ன கேட்க கொண்டிருக்கீங்க? நீ அடுத்த ஞானஸ்நானத்துக்கு அடுத்த ஞானஸ்நானம் சும்மா ஒன்று 1000 கேள்வி கேட்டு அவங்கள கரெக்ட் பண்ணி, இல்லைன்னா துண்டை காண துணையான ஓடணும் அவங்க. சும்மா தான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கேன் நேற்று ஒன்று எங்கே ஞானம் ஒகனைக்கெல்லாம் கூட தள்ளி விடணும். 1000 கேள்வி கேட்பேன். வாங்க ரெடியாக வச்சுருக்கேன் கேள்வி. உண்மையாக மனம் திரும்பி இருந்தால் கிளம்ப மாட்டேன். ஆமாம், ரெடியாக இருப்பேன். நான் என் ஆண்டவருக்கு மட்டும். அதில் செத்தது போல் நடிக்கக்கூடாது. ஆமாம், செத்தது போல் நடிக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் தானே மூச்சு பிடிச்சி கிடக்கிறது. கரையில் வந்துடலாம். அப்பா செத்தம் பாஸ்ட்டு அடக்கம் பண்ணுறது தண்ணியில் கொண்டு போகிறாரு. நிரந்தரமாக அடக்கம் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையை செத்தாகணும். ஆமாம், உண்மையை செத்தாதான் நிரந்தரமாக தண்ணிக்குள்ளே வைப்பார், மண்ணுக்குள்ளே. நம்ம கொஞ்ச நேரம் மூச்சு பிடிச்சி கிடக்கிறது தானே செத்தது மாதிரி நடிப்போம். ஏன்னா ஒரு மொக்கு முக்கிட்டு கரையாற்றி விட்டுறாரு. மூச்சு அப்போ தாராளமாக விடலாம், எல்லா காற்றையும் சுவாசிக்கலாம். உலக காற்று, பாவ காற்று, அநியாய காற்று, அக்கிரம காற்று, திருட்டு காற்று, எரிச்சல் காற்று, பொறாம காற்று எல்லாம் சுவாசிக்கலாம். ஆமாம், இப்படி அநேக செத்தது போல் என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. சில கல்யாண டைம் வரும்போது தான் சாவுவாங்க. கல்யாணம் வருதான், எத்தனை 18 வயசு ஆச்சு, ரெடி ஆகிக்க, பேண்டலில் போட்டு நின்றுக்க. எதுக்கு? ஒன்று அடக்கம் பண்ண. நீ மனம் திரும்பாத பிசாசு. மனம் திரும்பவே இல்லை. உன்னை போட்டு நான் படாத பாடுபட்டு எனக்கு உடம்பு வலிக்குது. நான் எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. உன்னை சாகடிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறேன். ஏன்? முழுமையாக சாகணும், முழுமையாக சாகணும், நல்லா பார்க்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நடிக்கிறது. கல்யாணம் டைம் சீசன் வரும்போது வீட்டிலோட அம்மை அப்புறம் சொல்லிடுவாங்க. அதுவரை இவங்களோட ஒழுங்கினமான நடக்கையும் செயலும் பேச்சும்
கோல் சொல்கிறது, குறை சொல்கிறது, சபைக்குள்ளவங்களெல்லாம் தூற்றிட்டு நடக்கிற இந்த குணத்தை எல்லாம், இந்த சுபாவத்தை எல்லாம் பிள்ளைகள் கேட்டால் மனந்திரும்பில்லை. தேவ பிள்ளைகளுடைய உங்கள் குழந்தைகள் ரியல் உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படாமல் மனம் திரும்பினது மாதிரி நடிச்சியா ஞானசாந்த கல்யாண டைமில் வராங்க தெரியுமா? ஒன்றால் ஏற்பட்ட தீமை. ஏன்னா பிள்ளைகள் நல்லா இருக்கும்போ, பிள்ளைகள் பிறந்த உடனேயே அவர்களுக்கு குழந்தைய வச்சு கவனிச்சுக்க, அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்து ஜெபிக்க வச்சு மனம் திரும்புதலை குறித்து சொல்லி, பரலோகத்தை குறித்து சொல்லி, இயேசப்பா குறித்து சொல்லி, அவங்களுக்குள்ளே கொட்ட வேண்டியது என்னது? இயேசுவை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் பரிசுத்தை பற்றியும் உள்ள தள்ளணும், கொட்டணும். பிள்ளைகளை பெற்று வளர்த்து வச்சுட்டு 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆகும்போ நீ இருந்துட்டு புருஷன மனைவி சண்டை போட்டு கெட்டாத பேசுன பிள்ளை மனம் திரும்புமா? நீ பேசுகிற கெட்ட வார்த்தை பூரா 3 வயசில் உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். பிள்ளைகளுக்கு முன்னாடி புருஷன் மனைவி நடந்து கொள்கிற சில ஞானமில்லாத நடக்கைகள், ஒழுங்கற்ற அணுகுமுறைகள், அதை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் போய் விழுது. சின்ன குழந்தைகள் ஆமாம், அப்பவுமே அது உள்ள கடந்து என்ன செய்யுது? முளைச்சி பெருசு மரம் ஆகுது. கவனம் பெற்றோர், திருமணமான பெற்றோர் கவனம். ஆமென், ஹல்லேலூயா. அது வளரும் போது அந்த எண்ணங்கள் வளருது. ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சிந்தைகள் வேறு பக்கம் போகுது. இப்போ பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆகுது, வாலிபத்தை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, குழந்தை பருவம் தாண்டி வந்துட்டு இருக்கு. பிள்ளைகளை முன்ன வச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்ட கணவனும் மனைவியை சண்டை போட்டால் அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? நீங்கள் சர்ச்சைக்கு வரீங்க, பிரசங்கத்தை கேட்குறீங்க, மனம் திரும்புதல் பற்றியும் குணங்கள் மாறணும், நடை மாறணும், உடை மாறணும், செயல் மாறணும், பரிசுத்தமாக வாழணும், நேற்றுக்கு பிரசங்கம் கேட்குறீங்க. இங்கேருந்து கேட்ட வேகத்தில் வீட்டில் போய் இருந்து சட்டி பானையை தூக்கி மாறி மாறி அறிகிறீங்க. பிள்ளை பார்த்துட்ருக்கு, உங்கள் பிள்ளைகளும் பொண்ணும் பார்த்துட்ருக்கு. அவங்க சொல்கிறாங்க, சர்ச்சில் பாஸ்டர் எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்து பேசினார், இதையா நீ கேட்ட? இங்கே கொஞ்சமாவது மனம் திரும்பினியா? இந்த இடையில எனக்கு நீ ஞானசானம் எடுக்க சொல்கிறியா? சொல்கிறானா இல்லையா? என்ன நீ ஞானசானம் எடுக்க சொல்கிறியா? நீங்கள் 2 பேரும் நல்லா இருங்க, நான் ஞானசானம் எடுக்கிறேன். அப்போ உன் பிள்ளைய நரகத்துக்கு அனுப்புறது நீ தான், மறந்துடாத. உன் பிள்ளைய பாதாளத்துக்கு அனுப்புகிற, சோறு கொடுக்கறதல்ல. சோறு கொடுத்தா என்ன பரலோகம் போயிருமா? மட்டனும் சிக்கனும் எல்லாம் வாங்கி கொடுத்து, நல்ல உடுதுணி எல்லாம் கொடுத்து வாங்கி கொடுத்து உன் பிள்ளைய பாதாளத்துக்கு நீ அனுப்பிவிடாத. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள், கணவன் மனைவியாக இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாய் ஞானமாய் நட. உங்கள் செயல்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பிள்ளைகள் கவனிப்பார்கள். சர்ச்சில் வரும்போதை பாருங்கள், அந்த பிள்ளைகள் எல்லாம் இதாக இருக்கிறவரது அவர் சாதாரண ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமாம், அல்லேலூயா. நல்லா பாடுறா. அப்படி கிட்டார் கேட்குறேன் என்கிட்ட, நான் செய்ய கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், சீக்கிரம் ஒன்று கொடுக்கணும். அப்போது இங்கே பேசுகிறது பிள்ளைகள் கவனிக்குது. அப்புறம் இருந்து அங்கே பேசுகிறாங்க, தாத்தா இப்படி சொல்லிச்சு, இந்த குழந்தைகள் சொல்லுதா இல்லையா? தாத்தா பிரசங்கத்தில் இப்படி சொல்லிச்சு. இந்த அளவில் உள்ள பக்குவம் இந்த குழந்தைகளுக்கு இருக்குன்னா வாலிப பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பக்குவம் இருக்கும். பிள்ளைகள் கேட்குறாங்க, தாத்தா இப்படி சொல்லிச்சுல்ல, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க கேட்குறாங்களா இல்லையா? அப்போது உங்களுடைய ஒழுங்கினங்கள், நடைமுறைகள், பேச்சுகள் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திறக்காமல், அல்லேலூயா, அருவருப்புக்கு நேராக திறக்க வச்சிடுறீங்க. புரியுதா இல்லையா? பிள்ளைகளுடைய இருதயத்தின் எண்ணங்களை தேவனுக்கு நேராக நீங்கள் திருப்பல. தேவனுக்கு நேராக உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் திறக்கப்படணும்னா உங்களுடைய வார்த்தை, நடைமுறை, ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, வேத வாசிப்பு, தேவனை குறித்ததான துதி ஸ்தோத்திரங்கள், ஆலயத்துக்கு ஓடோடி வருகிற உங்களுடைய உற்சாகங்கள், இவைகளை பிள்ளைகள் கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஆமாம். அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் எங்கே நீங்கள் திறக்கும்? பரலோகத்துக்கு நேராக திறக்கங்க. நீ
நீ வீட்டில் பூரா கேவலமான வார்த்தையை பேசி புருஷ மனைவி டெய்லி நேரம் முடிஞ்சால் சாயங்காலம் தூங்க போகிறவங்க சண்டை போட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு, அடுத்தவங்களை பற்றியெல்லாம் குறை சொல்லி, உலகத்தில் உள்ள காரியங்கள் சாப்பிட்றத பற்றியும் உடுக்கிறத பற்றியும் தின்றதை பற்றியும் வாழ்றதை குறித்தும் பேச பேச உன் பிள்ளையுடைய இருதயம் பரலோகத்துக்கு நேராக திறக்காது, எங்கே உலகத்துக்கு நேராக திறக்கும். நீ கேவலமான வார்த்தைகளை பேசி கெட்ட வார்த்தை சண்டை போட்டு ஒழுங்கீனமான நிலையில் உங்களுடைய வாழ்க்கைகள் நடைமுறைகள் இருந்தால் பிள்ளைகளுடைய இறுதியும் அருவருப்புக்கு நேராகவும் பாவத்துக்கு நேராகவும் திறக்கும். சொல்ற புரியுதா இல்லையா? அப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட பரலோக ராஜ்யம் வரணும்னா இங்கேயே நீங்களும் ஆயத்த பண்ணும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி நீ முன்மாதிரியை வாழ கற்றுக்கொள்ளணும். உன் வீட்டிலேருந்து இருக்கும்போது பூரா அடுத்தவங்களை பற்றியே குறை பேசுற, உன் பிள்ளைகளுடைய இருதயத்தில் போய் விழுது. தெய்வீகமும் பரிசுத்தமும் தேவராஜ்யத்துக்குரிய ஒரு மேன்மையான காரியத்தை சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்குள்ள புகட்ட வேண்டிய நீ தேவையற்ற பிறரை குறித்து நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழுது விதையாய். ஸ்தோத்திரம். ஆமென். வேத வசனம் விதை, களை சாத்தான் விதைப்பது. நல்லா புரிந்து. வேத வசனம் தேவராஜ்யத்துக்கென்று உன்னை கொண்டு போகிற விதை, களை தேவையற்ற உலகம், பாவம், அருவருப்பு, கோள், குறை, தூற்றுவது, அது இது எல்லாம் பேசுறதெல்லாம் எதற்கு சொல்லுங்க? எதற்குரிய விதை? பாதாளத்துக்குரிய களை. அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கும். உனக்கு தேவன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான்னா உங்ககிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பார். பிள்ளைகள் கர்த்தரால் வர சொந்த. ஆமென். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அவர் உனக்கு கொடுத்தார், ஒரு நாள் கேட்பார். தேவனுக்கு முன்பாக அதை நிற்கும் போது அல்லேலூயா. மகனே மகளே, உன்னுடைய பிள்ளைகள் எங்கேன்னு கேட்பார். உனக்கு நான் கொடுத்த பிள்ளைகள் எங்கே? இத்தனை பிள்ளைகளை நான் கொடுத்தேனே, இந்த பிள்ளைகளை எதற்கென்று வளர்த்தா, யாருக்கென்று வளர்த்தா, எங்க அனுப்பி வச்ச? எங்கே? கர்த்தருடைய நியாயாசனத்து முன்பாக நிற்கும் போது உன் பிள்ளைகளை கர்த்தர் கேட்பார். என்ன பதில் சொல்வ? அவன் திருந்தி வருவான். இல்லை, நீ திருந்தி அவன் கூட போயிருவ. நீ பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி, தேவ ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கே சொல்லி, ஆமென். பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கே பேசி, ஆமென். மனம் திரும்புதலை குறித்து இன்றைக்கே சொல்லி, ஆமென். அவர்களை அந்த ராஜ்யத்தை வாழ எத்தனையோ, அதாவது சில ஆடை வளர்த்து கோவிலுக்குன்னு வளர்ப்பாங்க, சிலவங்க கசாப்புக்குன்னே வளர்ப்பாங்க. எதுக்குன்னு? கசாப்பு பண்ணுறாங்க. ஆடு மாடு வளர்த்து பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வளர்ந்துரு, நல்லா கொடு, நல்ல தலையெல்லாம் கொடு. அந்த என்னது வேற என்ன கொடுப்பாங்க? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, கொடுத்ததை கத்தர் கேட்பார். நீ இப்போ என் பிள்ளை என் தங்கம் கண்ணு பொண்ணுன்னு சொல்லலாம், எல்லாம் சரிதான் கேட்பார். கர்த்தருடைய நியாயசனத்து முன்பு வந்து நிற்கும் போது கர்த்தர் குடும்பமாக நியாயம் விசாரிப்பார். குடும்பமாக நியாயம் விசாரிப்பார். தன்னை தனியாக நீ நின்னா உன் மனைவி எங்கன்னு கேட்பார். மனைவி தன்னந்தனியாக போய் நின்னா உன் புருஷன் எங்கன்னு கேட்பார். அவனை நான் உனக்கு கணவனாய் குடும்பத்து தலைவனாக தந்தேனே, அவனை நீ எங்கே துரத்தி விட்ட? அக்கினி கந்தவர கடலுக்கா என்று கேட்பார். ஏன்? உன்னுடைய சாட்சியற்ற சில சுபாவங்களால் உன் கணவன் கர்த்தரை வெறுத்தான். உன் சாட்சியற்ற சில செயல்பாடுகளால் மனைவி கர்த்தரை விட்டு விலகினான்.
உங்களுடைய சாட்சியற்றதான செயல்கள், பேச்சுகள், நடைமுறையை பார்த்து உங்கள் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வரவில்லை. காலம் கடந்து போய்கொண்டிருக்கு. இனி நாட்கள் இல்லை. ஆமென், ஆமென். நேசர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். எக்கால சத்தம் துணிக்க போகிறது. உலகம் கூப்பிட்டு சொல்லும், மனுஷனை இனி காலம் இல்லை, வாழ்க்கையின் காலங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது, நீ எங்கே இருக்கிறாய்? பிறந்த நாள்ல இருந்து இதுவரை நீ வாழ்ந்தாய், இன்னும் நீ அதே போல் நினைக்காத. இந்த எல்லா நிலையிலையும் உங்களுக்கும் எனக்கும் நெருக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கம் எதற்கு சத்துரு கொண்டு அழுத்துகிறான் என்றால், இயேசு வரப்போகிறார், வருகை நாட்கள் நெருங்கி விட்டது என்று சாத்தான் அறிந்து கொண்டான். சொல்ற புரியுதா இல்லையா? புரியுதா? யார் அறிந்து கொண்டார்? சாத்தான் அறிந்து கொண்டான். என்று நடந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவத்தையும் நம்மளை பார்க்கலும் கவனமாக கணித்து கொண்டிருக்கிறவன் யாரு? சாத்தான். அவனுக்கு தெரியும் இயேசு வரப்போறார். வரும்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பெருங்கூட்டம், கோடான கோடி மக்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இவர்கள் பெருங்கூட்டம் போயிடும். அல்லேலூயா. அவர்களை போக விடக்கூடாதுன்னு அவனும் அவனுடைய தூதர்கள், அவனுடைய சாத்தானுடைய தூதர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். புரியுதா இல்லையா? அதாவது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தேடுவதும் மேலானது, ஆமென். நாடுவதும் மேலானது இருக்கும். ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஆமென். ஒன்றையே கேட்டேன், அதையே நான் நாடுவேன். எவ்வளோ அருமையாக சொல்ற தாவீது. வாசிக்க சொல்ல 27. கர்த்தரிடத்தில் ஒன்றை, பெரிய ராஜா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா சொல்றான், கர்த்தரிடத்தில் ஒன்றை தான் கேட்டேன், அதையே என் இறுதி என்ன செய்திருக்கு? நாடிட்டே இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய இறுதி என்ன செய்யும்? நாடிட்டு. அப்போ அதை கேட்டதை பெற்றுக்கொள்ள நாடுகிறேன். அதான் சொன்ன, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலான. அதாவது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டு. ஆனால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடு. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடு. தேடு, நாடு. கேட்டேன், நாடுகிறேன். எவ்வளோ ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. அப்போ உன் தேடுதலும் நாட்டமும் எங்கு இருக்கிறது? பூமிக்குரியதா? ஐயா, பூமியில் லட்சங்கள் வரணும்னா வந்துடும். திருடனும் சம்பாதிக்கிறான், கொலகாரனும் சம்பாதிக்கிறான், நாட்டை அழிக்கிறவனும் பணம் சம்பாதிக்கிறான். ஐயா, நீ பணத்துக்காக தான் வாழ்ந்துறியா? ஏசப்பாவுக்காக அல்லவா? உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்றியா? பரலோக ராஜ்யத்துக்கு இல்லையா? எதை தேடுகிறாய்? எதை நாடுகிறாய்? எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய்? எதை குறித்து சிந்திக்கிறாய்? எதை குறித்து பேசுகிறாய்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு தேவன் கொடுத்த கட்டளையாக தான். உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். முழு இருதயத்தோடு. எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆமென். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும்,
பலத்தோடு என்ன செய்யும்? அப்போ உன்னுடைய இருதயம் முழுவதும், முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம் எங்க அன்பு கூறு? தேவன் மேல். எங்க அல்ல? உலகத்தில் அல்ல. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி கட்டளையிட்டா, நமக்கு இன்று அதை விட ஸ்ட்ரிக்டா கட்டளையிட்டு. ஹல்லேலூயா. உலகத்தில் ஏதோ உயர்த்தலாம், வாழலாம், அதை நீ நினைப்பாய் என்றால் இந்த உலகம் அழியும் போது நீயும் அழிந்து போவாய். ஒரு தேவனுடைய பிள்ளை யாரா இருந்தாலும், எதுவும் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், உனக்கு தேவனுடைய பூமியில கர்த்தர் வாழ்வதற்கு தான் கர்த்தர் சில நன்மைகளை செய்கிறார். பூமியில் நீ வாழ்கிற நாளளவும் தேவனை தேடுவதற்கு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக தான். ஆமென். தேவன் இந்த உலகத்தில் உனக்கு எந்த நன்மையும் கொடுக்கிறது அதற்காக தான். என்ன நன்மை கொடுத்தாலும், சின்னது கொடுக்கிற, அதிகமாக கொடுக்கிறாரு, கொஞ்சமாக கொடுக்க, அதிகமாக கொடுக்கிறாரோ, எது கொடுத்தாலும் ஹல்லேலூயா, இந்த பூமியில நீ வாழ்ந்து அவரை தேட, ஆமென், அவருக்காய் ஜீவிக்க, ஆமென், அவருடைய ராஜ்யத்திற்கு நீ தகுதிப்படுவதற்கு தான் ஐயா கொடுக்கிற. கையை தட்டி கத்தர் மையப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாளும் நெருங்கிடுதே, ஹரிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, ஹரிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தோம், விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோ இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே. இந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா? ஒரு நாள் இயேசு வரும்போது என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனை போன்ற சாயலை அடைந்து நான் என் அப்பாவோடு கூட நான் இருப்பேன். பூமியில் கண்ணீர், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், வியாதிகள் எல்லாம் மறைந்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய சிந்தை, என்னை சொல்லுவாங்க, நான் என் ஜீவனை பார்க்கலாம் அதிகமாக நேசிக்கிறேன். நேசர் வருவார், நேச மணவாளன் வருவார். வரும்போது அவரோடு கூட அந்த ராஜ்யத்தில் கடல் செல்வேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை நமக்கு இருக்கும். அதே நாடுவே. நல்லேலூயா. என்ன நாடுகிறா? 27ஆம் சங்கீதத்தில் வாசி தொடர்ந்து. அவனுடைய ஆசை பாருங்க. அவனுக்கு செல்வம் இருக்கு, வசதி இருக்கு, ராஜாவா இருக்கிறான், அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவனுடைய ஒரே ஒரு ஆசை என்னது? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். மகிமை. நீ ஒரு நாளாவது தேவனுடைய மகிமை ஆகிய தேவ பிரசன்னத்திற்காக நீ இவ்வளவு தூரம் வாஞ்சித்தது உண்டா? கேட்க. கர்த்தருடைய மகிமை, நான் தேவனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். தேவ பிரசன்னத்தினால் மூடப்பட்ட மனுஷனாய் பூமியில் நான் வாழணும். தேவனுடைய மகிமையினால் உடுத்தப்பட்ட மனுஷனாய் பூமியில் நான் வாழணும். ஆமென். என்னுள் தேவனுடைய சாயல் வெளிப்பட வேண்டும். என்னுள் தேவனுடைய சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த பூமியில் நான் வாழ்ந்தாலும் தேவ ராஜ்யத்துக்குரியவன். ஆமென். அதனால் என்னுள் தேவ பிரசன்னத்தினால் நான் அணியப்பட்டவனை, மூடப்பட்டவனாய் நான் பூமியில் வாழணும். தேவனுடைய பிள்ளைக்குள்ள துடித்து இருக்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைக்குள்ள இனி உள்ள காலம் பூமிக்கே வாழாது. போதும், வாழ்ந்திருக்கலாம். பூமியில் நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும்.
அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இதை தின்னணும், அதை தின்னணும் நினைச்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அதற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. ஆமென். இதுவரை வாழ்ந்திருக்கலாம். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு டைமில் சில எண்ணங்கள் உருவாகத்தான் செய்யும். ஏன்? சத்தியம் தெரியாது. ஆமென். அந்த உண்மை நிலை நமக்கு தெரியாது, அல்லது தெரிந்திருந்தால் புரிந்து கொள்ளும் மனநிலை இல்லாமல். ஆமென். இப்ப கர்த்தர் சொல்லிட்டார், உனக்கு புரிய வச்சுட்டார். ஆமென். நீ யாரா இருந்தால் ஹல்லேலூயா, ஒரே ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஏக்கமே இருக்க வேண்டும். என் அருமை மணவாளனா இயேசு சீக்கிரம் வருவார். அவரோடு நம்முடைய ராஜ்யத்தில் அமர பண்ணுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் பக்தன் பாடுகிறான். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மரணனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மரணனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய கைவனை கட்டி பாடுவோம். தேவாதி தேவனை சந்திப்போமே. வானை தோணித்திடவே
அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேசலாம், கண்ணிமை நேரத்தில் நாம் மர்வமாக்கப்பட்டு போய்விடுவோம். ஆமென். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த சரீரம் மறுரூபம் அடையும். அப்போ இந்த சரீரத்திற்காக நம்ம என்ன செய்தாலும் ஒரு பிரயோஜனம். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த சரீரம் என்ன செய்யப்படும்? ஏன் இந்த சரீரம் அவருக்காக காத்திருக்கு. எப்படி காத்திருக்கு? பாவம் ஆட்கொள்ள விடாம காத்திருக்கு. உலக ஆசை இச்சைகளுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காம காத்திருக்கு. ஒழுங்கீனமான வார்த்தைகள் பேசாம, தவறான கெட்ட வார்த்தைகள் பேசாம இந்த சரீரம் காத்திருக்கு. தவறான பார்வை பார்க்காம இந்த சரீரம் காத்திருக்கு. ஆசா பாசம், உலக சிற்றின்பம், ஆடம்பரம், அலங்காரம், இவைகளுக்கு இந்த சரீரம் விட்டு கொடுக்காம என்ன செய்யுது? காத்திருக்கு. ஏன்? என்னுடைய அருமை மணவாளன் வருவார். இந்த சரீரத்தை உலகத்தை கரைப்படுத்த மாட்டேன். ஆடம்பர ஆசாபாசத்தை நான் கரைப்படுத்த மாட்டேன். என் நேசருக்குரியது. ஆமென். என் நேச மணவாளன் வரும்போது, ஆமென், உலக அலங்காரம் அல்ல, பரிசுத்த அலங்காரம். ஆமென். எவ்வளோ அலங்கரிச்ச, எப்படி காஸ்ட்லி துணி உடுத்த, எப்படி ஆடம்பரமாக உடுத்த, எப்படி இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டைல் பண்ணி உடுத்த, எல்லாம் உறிஞ்சிருவார். சரீரம் தேவனுடைய ஆலை, தகுதியான வஸ்திரம், அடக்கமான வஸ்திரம், தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வஸ்திரம். உன் வஸ்திரத்தில் தேவ சாயல் வெளிப்படுதா? நீ வஸ்திரம் உடுத்தி கொண்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு போகும்போது உன்னில் தேவன் மகிமைப்படுகிறாரா? மனுஷன் தேடுவது உன் அழகை அல்ல, உன்னில் இயேசுவின் அழகை எதிர்பார்க்க. ஆமென், 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 ஆமென். உன்னிலும் என்னிலும் இயேசுவின் சாயலை தேடுகிறான். உன் கிறிஸ்தவனாமே. இவனுடைய அலங்காரமாகிய குணம் எப்படி இருக்கு? இவனுடைய அலங்காரமாகிய பேச்சு எப்படி இருக்கு? இவனுடைய அலங்காரமாகிய பார்வை எப்படி இருக்கு? ஆமென். வெளி அலங்காரத்தை தேடல, அவருடைய அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். நம்முடைய நேசம் மணவாளன். நாம அப்படிப்பட்ட ஜனங்களை சேர்த்துக் கொள்ளதான் ஐயா வரப்போற. உலகத்துக்கு ஏற்றபடி வேஷம் போட்டு யாரையும் சேர்த்து கொள்ள மாட்டா. உலகத்திற்கு தன் சரீரத்தை விற்று போட்டு யாரையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ள மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமை மணவாளன் அதி சீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய வருகிற நாட்கள் மிகவும் சமீபம். அதான் பாட்டுக்காரர் பாடுகிறார். பேசுறான், கள்ளர்கள் பரவி அங்கும் எல்லா இடமும் என்ன செய்யறான்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறான்? புரட்டுறான். செழிப்பு உபதேசம், கிருபை உபதேசம். தேவ மக்களுக்குரிய ஒரே ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பை காத்துக்கொள்வது, பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்வது. உங்களுக்கு எனக்கு உள்ள சந்தோஷம் புசிப்புலையும் குடிப்பிலையும் இல்லைங்க, வைக்கவே இல்லை. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு எனக்கும் இருக்கிற சந்தோஷம் உலகத்தை அனுபவிப்பதோட சந்தோஷம் அல்ல, அப்பாவுடைய மடிவில் சார்ந்திருக்கிற சந்தோஷம். அதை ஒவ்வொரு நிமிடம் அனுபவித்து வாழ்றவன் கிறிஸ்தவன். எத்தனை பேர் புரியுதுங்க? கள்ளர்கள் யாரு? கள்ளர்கள் என்ன செய்றாங்க? பரவிட்டாங்க. செழிப்பு உலக ஆசீர்வாதத்தை மென்ஷன் பண்ணி மெயினாக வச்சு பிரசங்கிக்கிற எந்த பிரசங்கத்தையும் தயவு செய்து என்ன செய்யாத, கேட்கவே கேட்காத. உலக ஆசீர்வாதத்தையே மென்ஷன் பண்ணி அதையே முக்கியத்துவப்படி பேசுறானா கேட்காத. அது ஒன்றை படுகொலிக்கு கொண்டு போகும். இன்று மேக்சிமம் 100க்கு 90 இதுதான். அதான் புரட்டுறாங்க. ஏன்? ஒன்றை எங்கே போகக்கூடாது? ஊழியக்காரன், அதான் சாத்தானும் ஒளியின்
தூதனுடைய வேஷத்தை வாசி. அந்த அதாவது 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்தில் கள்ள அப்போஸ்தலன், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலன். என்ன அப்போஸ்தலன்? நல்ல அப்போஸ்தலன் போல இருப்பான், ரொம்ப பக்தியாக இருப்பான். அடுத்தது என்னது? கபடம். உள்ள கபடத்தை வச்சு வெளியே காட்டுவேன். எப்படி? கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுடைய என்னது? சிலவங்க பேருக்கு பின்னாடி அப்போஸ்தலன் சோ அண்ட் சோ போட்டுறான். அப்போஸ்தலன் குணம், அப்போஸ்தலன் நடவடிக்கை எடுத்து படிச்சுப்பாரு. அப்போஸ்தலனுடைய குணலட்சணங்கள் என்னன்னு வாசிப்போம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானும் அப்போது அப்போஸ்தலன், அதை வெளிப்படுத்த சொல்லி வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலன் அல்லாதவர்கள் தங்களை என்னன்னு சொல்கிறாங்களா? அப்போஸ்தலரான என்று சொன்னதை நீ என்ன செய்த? கண்டறிந்தாய். அன்னைக்கு இருந்த சபை கண்டறிஞ்சுதான் எபேசு சபை. அப்போஸ்தலன் அல்லாதவன் தன்னை யாரை காட்டினான்? அப்போஸ்தலன் காட்டுனதையும் நீ என்ன செய்த? கண்டு கொண்ட. எப்படி? அப்போஸ்தலனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன, குணம் என்ன, செயல் என்ன, அவனுடைய நிலை என்ன என்பதை ஒத்து பார்த்து, ஓஹோ அது இல்லையே இவங்கிட்ட, இவங்களாம் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல ஊழியக்காரன் யார், பொல்லாத ஊழியக்காரன் யார், தேவ ராஜ்யத்து நேரம் அவனை வழி நடத்துகிறவன் யார், பூமிக்குரிய காரியத்தை சொல்லி உலகத்துக்கு நேரம் வழி நடத்துகிறவன் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். எல்லாம் திறக்கும்ப ஆன் பண்ணும்ப டிவியில் வாரதெல்லாம் என்னதல்ல. தேவன் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் நீங்கள் உற்சாகமாக வாங்கி கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறீங்கன்னா அந்த ஒரு கேட்ட. ஏன்னா நம்ம எல்லாருமே வீக்கு. எதில்? உலக பிரகாரம் எல்லாத்துலேயும் வீக்கு. என்னது? ஒரு நல்ல ஒரு ஆறுதலான செய்தி கிடைக்காதா? என் மகிழ்ச்சி ஆக்கிற வார்த்தை, ஆண்டவர் என்னோடு பேசும் அப்பா. அப்போ கர்த்தர் பேச உபதேசம், மனம் திரும்பு, பாவம் செய்யாதே. யாராவது ஆவியை நிரம்புவாங்களா? கை தட்டுவாங்களா? நீ வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். உடனே நமக்குள்ளே கை தட்டுற ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கை கிடைக்க வந்துடும். பக்கத்தில் வந்து வாடகை எடுத்து அடிக்கும். ஒன்றுதான் உற்சாகம் வரும். ஏன்னா அந்தந்த நேரம், அதாவது சீல் பிதுக்கப்படாமல் போடுற மருந்து. உபதேசம் சத்தியம் என்றாலே நம்மை என்ன செய்வது? சீல் பிதுக்கு. அதுக்கு மேலே வைக்கிற உன்னை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். சொல்கிறோமே, சீல் பிதுக்கிட்டு வை. பிதுக்கா மேலே போட்டு ஏன் பஞ்சு போட்டு தொடச்சிட்டு இருக்கிற? வெடிச்சிட போகுது. உன் மூஞ்சும் கவனமாக வச்சுக்க. மருந்து போடுறோம் மூஞ்சிலோடையும் தொடச்சிடல. ஓவராக இதாச்சுன்னா உபதேசங்கள் சத்தியங்கள் இல்லாத செழிப்பு உபதேசம் என்று மட்டும் போர்வையில் கொண்டு நடக்கிறவன் கள்ள ஊழியக்காரன். சொல்ல புரியுதா இல்லையா? இப்போ எல்லாரும் தம் கட்டியாக இருக்கிறீங்க. ஆமாம், நான் நேற்றுங்க அதுதான் கேட்டேன். நான் ஒன்று நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தையின்படி நடக்குதா இல்லையே? ஒரு ஆசீர்வாத செய்தியை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவன், அப்படி ஆக்குவன், இப்படி ஆக்குவன் செய்தி வருது. ஓகே, அப்போ நமக்கு கட்டாயம் சந்தோஷம் வரும், உற்சாகம் வரும், விடுதலை வரும். உண்மை. சரி, அதன்படி வருதா? வந்திருக்கா? இல்லை. அப்போ என்ன கேட்டது என்னது? தேவன் பேசினாரா? இல்லை. ஒன்று. இன்னும் ஒன்று, ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யணும்னாலே உன்னிடத்தில் தேவன் ஒரு கண்டிஷன் வச்சு தான் செய்வார். கண்டிஷன் இல்லாமல் என்ன இல்லை, வாக்கு தத்துவம் நிறைவேறாது. எல்லா வாக்கு தத்துவம் நம்மகிட்ட நிறைவேறணும் இல்லை. ஆமாம், எல்லாம் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை கத்தை கொடுத்தார். அந்த நேரம் நமக்கு ஒரு ஆறுதல் சமாதானம் உண்டாகிறதுக்கு தான் அந்த வசனத்தை எடுத்து அழகாக அடித்து விட்டுட்டு, உண்மையில் டைம் போனதே எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் ஆசீர்வாத செய்தி இல்லையா?
நம்மளை உற்சாகப்படுத்தி கிளியை கிளப்பி விட்டு நம்மளை உற்சாகப்படுத்த நம்ம பாஸ்டர்ட்டெல்லாம் இப்படி விட பிரசங்கமே கேட்க முடியாது. டிவி முன்னேருந்து நம்மளை 4 திட்டு. ஒன்றால் தான் சர்ச்சைக்கு வந்தேன். அதாவது இரும்பு ஆசாரிக்கப்பட்டதில் இரும்பை என்ன செய்வது தான் இரும்பாக அனுப்புறதல்ல, அதை ஆயுதமாக மாற்றுதான். குயவனுடைய வீட்டில் மண்ணை உருட்டி ஒவ்வொரு ஊரில் கொண்டு போன கொடுத்து அனுப்புறதல்ல. அல்லேலூயா. மண்ணை பாத்திரமாய் வணைகிற இடம் தேவனுடைய சபை. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை புரணையும் மாற்றுமை உமக்காக தந்தேனையா. உம்மை மாற்றுமையா உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் அப்போ இந்த பாட்டு எப்படி பாடி இருக்கிறாங்க சொல்லுங்க. சரி, நான் தொடங்கினது உம்மை போல் என்னையும் மாற்றுமையா. கேட்க நல்லா இருக்கு, பாடுக்கு ரொம்ப அருமையாக இருக்குல்ல. அப்போ அவர் இப்படி இருந்தார், அதில் விஷயம் அடுத்த பிரச்சனை. அவருடைய குணம் என்ன, அவருடைய சிந்தை என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய செயல் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அதுதான் அவரை போல. சொல்ல புரியுதா இல்லையா? அவரை போல பரிசுத்தமாய், அவரை போல சிந்தை உடையவர்களாய், அவரை போன்ற பார்வை உடையவர்களாய், அவரை போன்ற செயல் உடையவர்களாய், அவரை போல நடக்க உள்ளவர்களாய். ஆமே, இதெல்லாம் அது. ஆமே, அல்லேலூயா. அதான் நம்ம வசனம் வாசித்திருக்கிறோம். வாசிப்போம். ஒன்றிய யோவானில் அவருடைய 3வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இப்பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள். இப்போ ஓகே, எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் இருக்கிற வண்ணமாகவே. அவர் எப்படி இருக்கிறார்? என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? எந்த நிலையுடையவராக இருக்கிறார்? அவருடைய தன்மை என்னமாக இருந்துக்கு இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய். அவருக்கு ஒப்பாய் எப்படி? அவருக்கு சமமாய். ஆமே. அப்போ அவருக்கு ஒப்பாய், அவருக்கு சமமாய் நாம் அவருடைய அருகில் அமர வேண்டும் என்றால், அல்லேலூயா, அவரை போன்ற சாயலுடையவள நம்ம மாறணும். ஆமே. அவரை போன்ற குணமுடையவள நம்ம மாற்றப்படணும். அவரை போன்ற சிந்தை உடையவளா மாறணும். அவரை போல ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றமற்ற நிலையில் உள்ளவர்களா மாறணும். அவரை போல கபடு இல்லாதவர்களா மாறணும். அவரை போல கரை இல்லாதவர்களா மாறணும். ஆமென். அந்த தகுதியை அங்க போய் அல்ல மாறுவது, இங்க இருந்து மாறி தகுதியாய் அங்க போய் உட்காரணும். புரியுதா இல்லையா? அப்போ அந்த தகுதியை அடைய பண்ணுகிறது தான் சத்தியம். அது யார் பேசினாலும் சரி, அந்த தகுதியை அடைய விடாமல் மேல்வாரியாக உலகத்தை குறித்து, செழிப்பை பற்றியும் ஆசீர்வாதத்தை குறித்தும், உலகத்தில் உள்ள உயர்வை குறித்தும், உலகத்தில் உள்ள எல்லா காரியங்கள் குறித்தும் மேன்மையாக வசனம் எக்கச்சக்கம் அது இருக்குங்க. அதை மட்டும் கோர்த்து பேசுகிறாங்க என்றாலே அவருக்கு ஒப்பாந்து என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது ஒன்றே அவருக்கு ஒப்பா அமரப்பண்ண தகுதிப்படுத்தாது. அது புரியுதா இல்லையா? ஏராளம் காரியங்கள் உண்டு. நம்ம ஏன் நான் இதெல்லாம் ஆண்டவரால் பேச தூண்டுகிறேன் என்னென்றால், தேவ மக்கள் தேவ ராஜ்யத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. அவ்வளோ. ஓகே. அப்போது இப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிற நாம் ஒரு நாள் அவருக்கு முன்னால் நிற்கும்போது கர்த்தர் கேட்பார்,
கணவனாக இருந்தார். ஆமே. மகனே, உன் மனைவி உன் பிள்ளைகளும் எங்கேன்னு கேட்பாரா இல்லையா? நீ எனக்கு முன்னே வந்திருக்கிற மகனே, உன்னுடைய மனைவி எங்கே, உன் பிள்ளைகள் எங்கே? அவரில் நான் எடுத்து ஒப்படைச்சான் இல்லையா? அவரில் நீ எங்கே விட்ட பாரு. அக்னி கந்தவர கடலை உன் பிள்ளையும் உன் கணவனும் வேகிறான். காரணம் யார்? நீ. கொஞ்சம் யோசித்து பாரு. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ, கணவன் மனைவி பிள்ளைகளாக தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படும். அதனால்தான் அநேக காரியங்கள் பிள்ளைகளை தூரத்தில் படிக்க விடும்போது, தூரத்தில் வேலைக்கெல்லாம் அனுப்பும்போது நான் வருத்தப்படுவேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் வருத்தத்தை காட்ட முடியாது. உங்கள்கிட்ட அந்த உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் நான் வேதனைப்படுவேன். நீங்கள் சொல்லும்போது, என் பையனை அங்கே படிக்க விட்டேன், என் பொண்ணை இங்கே படிக்க விட்டேன் என்று சொல்லும்போது, சார் அந்த பையனுடைய நிலைமை, அந்த பிள்ளைக்கு நிலைமை தேவனற்றதாக மாறிடுமோ என்று தான் ரொம்ப கவலைப்படும். ஏன்னா என் பொண்ணை ஸ்பெஷல் கிளாஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினால்தான் என் பொண்ணை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லேருந்து கன்னியாகுமரியில் கொண்டு போய் தமிழ் மீடியத்தில் சேர்த்தேன். ஏன்னா என் அனுபவத்தில் அனுபவிக்காததை சொல்ல முடியாது. என் பிள்ளை இன்று வாலிப நாட்களில் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்து பட்டம் எடுத்து பரலோகத்தை இழந்துடக்கூடாது. ஊழிக்கண்ண மகன் இல்லையா? அதனாலேயே நீ படியம்மா. ஆண்டவரை ஆராதிக்காத படிப்பு நமக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்பா, எனக்கு நான் தமிழ் மீடியம் படிக்கிறோம், எனக்கு சர்ச்சுக்கு வராமல் ஆண்டவர் ஆராதனை இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். நான் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு என்னம்மா வேணும்? என்ன செய்கிறேன்? என்னை தமிழ் மீடியம் சேர்த்து நான் படிக்கிறேன். அவளே அதாவது ஸ்கூலில் சேர்த்து எத்தனை மாதம் ஆச்சு? 3 மாதம் முடியும், 4வது மாதம். அவன் இங்கே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான். நம்ம இங்கே என் பிள்ளை வேறு பிள்ளை போகிற இடம் தான் சொன்னேன் படி. அப்போ அவருடைய ஒய்ஃபுக்கு தம்பிக்காரன் ஹெட் மாஸ்டராக இருக்கிறான் அங்கே ஊரில். ஃபோன் பண்ண, அவன் ஹெட் மாஸ்டராக இருக்கிறவன் அவன் செய்யலாம், மற்ற டீச்சர்ஸ் செய்யலாம், செய்ய கஷ்டம். முடியாத பிள்ளைய முடியாத கூட நாங்கள் சேர்க்க விரும்புகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கூட்டிகிட்டு வாங்க, சேர்த்துடலாண்ணா. பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல வார்த்தை. நேர டிசி வாங்கினேன். சார், அவருடைய லைஃப் போயிடும், லைஃப்பை பற்றி நாங்கள் பார்த்துக்கலாம், அது நீங்கள் கவலைப்படலாம், கொடுங்க. நேர கொண்டாங்க சேர்த்தேன், படித்தேன். இன்னொரு ஊழியக்காரன மனைவியாக இருக்கிற கையவே தள்ளிடுற சொல்லுவோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தை நீ எதுவும் செய், ஆண்டவரை விட்டு செய்யாத. நீ எதுவும் எங்கேயே இரு, தேவனை மறந்து போகாதப்பா. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரத்தை நீ திருடாத. அதனால் உனக்கு வருவது லாபம் அல்ல, உள்ளான நஷ்டம் உனக்கு வரும். உலகத்துக்குரிய காரியங்களுக்காக தேவனுடைய நேரத்தை எடுப்பாய் என்றால் உலகத்தில் ஒருவேளை 10 ரூபா சம்பாதிக்கலாம், ஆத்மாவை இழந்து விடுவாய். சிலருடைய பிள்ளைகளை விட்டு தூரத்தில் படிக்க வந்தால் ரொம்ப வேதனைப்படும். ஏன்னா சில பிள்ளைகள் இங்கே இருக்கும்போது அவங்க நிரம்புற ஆவியை பார்த்தா ரொம்ப நானே அந்தம் விட்டுருவேன். ஆமாம், அவங்க கடந்த ஆவியில் நிரப்புறது, பைபிள் போட்டி போட்டு டமால் டிமின்னு படிக்கிறது. ஓ, இவ்வளவு வேகமாக ஏசப்பாயிட்டார். அதுவும் இங்கேருந்து வேறு இடத்துல ஒரு வேலையோ படிப்புக்கோ போயிட்டு வரும்போது இந்த இடத்துலையும் பெயிண்ட் மின்னாமினி எங்கேயும் எல்லாம் பார்த்தா நேர்குறியும் போட்டு வேதனையாக இருக்கு. ஆடா, நீ ஆவியில் நிரம்புற ஆவி எங்கே போச்சு? நீ படித்த பைபிள் எல்லாம் என்ன ஆச்சு? இதா தேவன் இப்படியா செய்ய சொன்னார் ஒன்று. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ என்ன நினைக்கிற?
வேஷம் போடுறது அவ கிறிஸ்தவ வாழ்க்கை. தயவு செய்து உங்கள் பையன் பெரிய கலெக்டர் ஆகிறானோ இல்லையோ, பரலோகத்து வரவுக்குள்ள வழியை வை. ஆமாம், உன் பையன் பெரிய வாத்தியாராக மாறினாலும் இல்லையோ, தேவராஜ்யத்திற்குரிய தகுதி உள்ளவராய் மாற்று. இங்கே எத்தனை வாத்தியான் சர்டிஃபிகேட் வாங்கி எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. படிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை, வேலை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இயேசுவை விட்டு உள்ள வாழ்க்கையும் வேலையும் வேண்டாம். இது நான் கற்றுக்கொண்ட பாடம். உன் பிள்ளை நரகத்துக்கு போறதுக்கு நீ அனுப்புறியா? ஒரு நாள் உன்னை பார்த்து கேட்பார். ஒரு நாள் கடைசி ஜட்ஜ்மெண்ட் முடிந்த பிறகு கவனி, ஒருவேளை இது போல மகனே மகளே, உன் பிள்ளைகள் எங்கே, உன் கணவன் எங்கே, உன் மனைவி எங்கே, உன்னை பெற்ற அம்மா அப்பா எங்கே என்று கேட்பாங்க ஆண்டவர். உன் பிள்ளைய தந்தனை நீ நல்லா முத்தி 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 சோறு ஊட்டி 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 கட்டியான பொருளும் சத்தான பொருளும் கொடுத்தியே. என் மோனுக்கு என் மோனுக்கு என் மோனுக்கு என் மோனுக்குன்னு சொக்கான் தச்சு போட்டு 1க்கு 4 சொக்கான் தைச்சேன். ஒன்றை நீயும் போட்ட உனக்கு ஒப்பனும் கொடுத்த புருஷனும் கொடுத்த வளர்த்திய எங்கே கொண்டு தள்ளுன? உன் மகன் எங்க கேட்பாரா இல்லையா? உங்க மகன் எங்க? அன்னைக்கு ஆண்டவர் கேட்காம இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கே கேட்டுறேன். ஆமாம், உன் பிள்ளை எங்க சிஸ்டர்? அன்னைக்கு கேட்குறேன், நான் இன்னைக்கு அட்வான்ஸாக கேட்டுறேன். உங்கள் கணவன் எங்க? உன் மனைவி எங்க? அன்னை கேட்குறது முன்னே இன்னைக்கு நான் கேட்டு உங்களை எச்சரிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அன்னை கேட்பார், நீ சாட்சி கட்ட வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த புருஷன் மாடி சண்டை போட்ட இல்லை, தூஷணமான வார்த்தையை பேசி கோல் சொல்லி அப்புறம் நீ திருந்திட்ட உண்மை. ஆனால் திருந்தினால்தான் நீ இங்கே வந்த, திருந்தாமல் நீ அங்கே போயிருப்ப. ஏதோ நீ எச்சரிப்படி திருந்திட்ட. ஆனால் நீ அன்று பேசுனது உன் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன ஆச்சு? கலையாக விழுந்து தேவனிடத்தில் சேர விடாமல் அதை என்ன செய்துட்டு கெடுத்து. அதனால் உன் நிமித்தம் உன் கணவன் அல்லது உன் பிள்ளை அல்லது உன் புருஷன் நரகத்தில் வேதனைப்படப்பார் என்று ஒருவேளை இதுபோல் காட்டலாம், இருக்கலாம். நான் அப்படி பிரசங்கம் கேட்டிருக்கேன். ஆனால் நான் அதான் நினைக்கிறேன், காட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பரலோகத்தில் ஒருவேளை நீங்கள் போனால் தேடுவீங்க இல்லையா, மனைவி எங்கே? ஏன்னா அந்த ஆள் தெரியும், ஆனால் பூமியில் இருக்கும்போது இருந்த அந்த ஃபீலிங் இருக்காது. அதான் என்னுடைய ரகசியம். தேடுவீங்க, கண்ணா பிள்ளைங்க பையங்க. அந்த நிலை உருவாகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கு நீ என்ன செய்யணும்? ஆயத்தப்படும். நீ பூமியில் உள்ளவைகளை தேடினா உன் பிள்ளையும் பூமியில் உள்ளதான் தேடிட்டு. நீ பூமியில் உள்ள காரியம் சரி சர்ச்சுக்கா போகலாம், ஒரு வாரம் போவான் தான் என்ன, இன்னைக்கு விட்டால் அந்த 2000 ரூபா கிடைக்காது. சரி, இன்னும் சர்ச்சு லீவு போட்டுட்டு எதுக்கு போகிறேன்? 2000 ரூபா 500 ரூபா அந்த வருமானம், இந்த வருமானம் ஆண்டவரை விட்டு ஓடுறியா? வருமானம் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு சேர்த்துருமே. அப்படி உள்ள ஒரு வருமானம் உனக்கு எதுக்கு? நரகத்துக்கு கொண்டு போகிற வருமானம் எதுக்குயா உனக்கு? கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, தேவராஜ்யத்துக்கு போகிறது பிரயாசப்படு. இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். கடைசி காலம் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுக்கு ஆண்டு வரோம். நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு அதான் நான் ஒன்றை கேட்டேன், அதையே எதிர்பார்ப்பாகிய நாட்டம்.
ஆமென். அங்கிருந்து 6 வாரம் நாடிட்டு இருக்கிற எதிர்பார்த்துட்டு ரட்சகராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? ஆயத்தம் உள்ளவங்க தான். வெறுக்க வேண்டிய வெறுத்து, விட வேண்டிய விட்டு. ஆமென். அந்த எதிர்பார்ப்புல தான் இதெல்லாம் உனக்கு வெறுக்கும் இறுதியும் வரும். அந்த எதிர்பார்ப்பு, ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பு. என் நேச மணவாளன் வருவார். பூமியில் துன்பம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், அல்லேலூயா, நிந்தை இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், பட்டினி இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஆனாலும் என் நேசர் வருவார். நான் அவருடைய ராஜ்யத்தில் போவேன். அவரின் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். பசி இல்லாத ராஜ்யம், துக்கம் இல்லாத ராஜ்யம், கண்ணீர் இல்லாத ராஜ்யம், உபத்திரவம் இல்லாத ராஜ்யம், வேதனை இல்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்காக தான் ஐயா நம்ம பூமியில் வாழ. உனக்கு கர்த்தர் சின்ன வருமானம் கொடுக்குற, அதிகமாக கொடுக்குறாரோ, நீ பூமியில் இருக்கிறது வரை நீ கர்த்தரை தேடிட்டே வாழ்கிறதுக்கு தான். உனக்கு என்ன படிப்பு கொடுத்தாலும், என்ன சம்பாதிக்கணும், என்ன வருமானம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் சகலமும் எதற்கு? பூமியில் நீ வாழும்போ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவைகளை சம்பாதித்து வாழ்வது, உயிரோடு நீ வாழ்வது, என் ராஜ்யத்துக்கு நீ தகுதிப்பட்டதான். அதற்காக தான் உனக்கு இதை கொடுத்துருக்கிறேன். இதற்காக இல்லையா? இது நிரந்தரம் இல்லையே. நிரந்தரம் இல்லாததற்காக எதற்கு அதிகம் நமக்கு கொடுப்பாரா? நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ நிரந்தரமாக நீ இங்கே இருந்துக்கன்னா சொன்னார். இல்லை, இது நிரந்தரம் இல்லைப்பா. நிறைய கொடுக்குறேன், ஓகே, அது இல்லை. அது ஒன்றை பாதுகாக்காது, ஒன்றை ரட்சிக்காது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ வாழ்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் என்ன தேடுறதுக்கும் உன்னை பலம் தர்றதுக்கும், அல்லேலூயா, என்னுடைய ஊழியங்களை தாங்கிறதுக்கும், அல்லேலூயா, இதுக்கெல்லாம் தான் அதை கொடுத்தேன். ஆமென். நீ அதையே பார்த்துட்டு இருக்கல்ல, அதை பார்த்துட்டு இதை சாப்பிட்டுட்டு அதை பார்க்க நம்மளை ஒன்று தற்பரிசோதனை செய்வோமா? நான் ஒன்று இப்போ கடைசியை சொல்கிறேன். யாராகிலும் கணவனோ மனைவியோ, கணவனுடைய பேச்சு நிமித்தம் உங்கள் பிள்ளைகளோ மனைவியோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த உற்சாகம், ஜெப வாழ்க்கை இழந்திருந்தால், இன்றைக்கு அந்த கணவன் போய் மனைவியிட்டையும் பிள்ளைகளிடம் மன்னிப்பு கேட்கணும். ஏங்க, நான் உங்களை ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், அதை பாருமா, நான் என்னுடைய பேச்சே உன்னுடைய ஆவிக்குரிய உற்சாகத்தை கெடுத்துச்சு. எப்பா, நான் உங்களை பேசி உங்களோட நடந்து கொண்ட முறை தான் உங்களை இந்த உலகத்தை மட்டும் நேசிக்க வச்சு கர்த்தரோடு நெருங்க விடாமல் தடுத்தது. என்னை மன்னிச்சிக்கப்பா, நீ இன்னும் கர்த்தர் எடுத்துலவா. ஏம்மா, நீ என்ன மன்னிச்சிக்க. படைமாள் தெய்வ பக்தியார் மனைவிமார், உங்கள் நிமித்தம் உங்கள் கணவன் ஆவிக்கிற வாழ்க்கிற உற்சாகமற்ற ஆதி அன்பை இழந்திருந்தான். இன்றைக்கு நீ வீட்டில் போய் மன்னிப்பு காலை பிடிச்சி காலை பிடி விடாத. என் நிமித்தம் தான் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆதி அன்பை நீங்கள் இழந்தீங்க, மன்னிச்சிடுங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாயின் வார்த்தை, உங்களோட நடக்கை செயல்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்காமல் விலகி இருக்கிறாங்களா? பிள்ளைகளுடைய காலை பிடி போய் என்னை மன்னிச்சிடப்பா, நான் தெரியாமல் சில வார்த்தைகளை விட்டதுனால நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கிறத விட்டு உலகத்து நேர போயிட்டீங்க, என்னை மன்னிச்சிடு. நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். உங்களை நான் இழக்க நான் இல்லை, உங்களை நான் நரகத்துக்கு அனுப்ப நான் இல்லை. நீங்கள் தயவு செய்து சர்ச்சுக்கு வரணும். வாங்கப்பா, என்னை மன்னிப்பு கேளு. இன்னைக்கு கணவனை காலை பிடிச்சதுலையோ, மனைவிக்கு காலை பிடிச்சதுலையோ, பிள்ளைகளோட காலை பிடிச்சதுலையோ ஒருபோதும் ஒன்று ஆண்டவர் பரலோகத்தோடு தள்ள மாட்டார். பரலோகத்தில் இடம் கிடைக்காம ஓப்புரவாயிற்று மேலால் சீராய் செவ்வாயா வாழ கற்று ஒன்றே நான் கேட்டேன், அதே நாடுவேன். நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். கடைசி காலம், இனி பழையது போல வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஆமாம், பழையது போல எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இனி ரொம்ப குறைவு. எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது, நெருக்கி கொண்டு வருகிறது. ஆயத்தப்படுவோம். முழங்கால் படிக்கிட்டு வந்தார். கர்த்தருடைய நாள் மிக சமீபம்.
எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உண்மையாகவே கேட்ட வார்த்தையின்படி நான் குறை உள்ள நபராக இருக்கிறேன். இன்று சரி செய்ய விரும்புகிறேன். என் குணங்கள், நடக்கைகள், செயல்கள் எல்லாமே கேட்ட வசனத்தின்படி நான் குறை உள்ள ஒரு குற்றவாளியாகத்தான் இருக்கிறேன். இன்று அதை சரிப்படுத்தி வீட்டில் சென்று எல்லாம் ஒப்புரவாகி நான் என்னை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். இன்று என்னோடு கர்த்தர் தெளிவாய் பேசினார். என்னோட மட்டும் உங்கள் வலது கை மேலே தூங்க பார்க்குறேன். அநேகருடைய கைகளை நான் பார்க்குறேன். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அந்த நாள் மிக சமீபம். இயேசு வரப்போகிறார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் பேசின வார்த்தைகளுக்காய் அப்பா, உள்ளங்களை பேசுங்கப்பா. இடைப்படுங்க. வருத்த கூட நஷ்டப்படக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நெருக்கம் கஷ்டம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பரலோகத்தமுடைய பிள்ளைகளை இழந்து விடவே கூடாதப்பா. ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு பிள்ளைகளுக்கு இந்த கிருபைகளை கொடுப்பீராக. ஆகிய வைராக்கியங்களை கொடு, தீர்மானங்களை கொடுங்க. சார்ந்து வாழற்றும் பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லாரும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதை காற்று செய்யும் அப்பா. அந்த கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.